ஸோ ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் வெங்கடேசன், சென்னை பலவரம் மீன் தொண்டு கிடக்காரு. ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஃப்ராக் பார்த்துக்க ரியல் வேரியன் ஃப்ராகு. ஸோ இந்த ஃப்ராக் மட்டும் பாருங்கள், அந்த இலையில கொண்டு வந்து அந்த சைடில் மீன் ஒன்று துள்ளிங்க போச்சு. நான் இப்போ ஜூம் பண்ணி பார்க்குறேன், அந்த இடத்துல பாருங்கள் மீன் வந்து எப்படி ஸ்போர்ட்ஸை பாருங்கள் அடிச்சதை பாருங்கள். அடிச்சுன்னா லைன் எப்படி அசையும் போது வந்து அடிச்சுக்கிறத பாருங்கள். நல்லா சைஸு, ஒரு 3/4 கிலோ கிட்ட இருந்தால் அந்த விரால் இருக்கும், நாட்டு விரால். ஸோ நீங்களும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாக்கா மீன் விடிய காலை ஷார்ப்பாக போங்க. உங்களுக்கு விரால் மீன் பிடிங்கன்னு ஆசை இருந்தவங்களுக்கு விடிய காலை ஷார்ப்பாக போயிட்டு மீன் பிடிங்க, செம்மையாக ரிசல்ட்டு. ஸோ இவர் பார்த்தாக்கா ஒரு வித்தியாசமான ராட் அண்ட் ரீல் தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபைபர் ராடில் பேஸ் காஸ்டிங் ரீல் தான் போட்டு யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த தாமரை சிலையில் பாருங்கள், லாங் டிஸ்டன்ஸ் அடிச்சுட்டு அவர் ரன் பண்ணிங்கன்னா வரும்போது அந்த செடி உள்ள அந்த இலை உள்ள எப்படி பிச்சுக்குன்னு அடிக்கும் பாருங்க கைஸ். அப்படியே டமால்னு வந்து அடிக்கும் பாருங்க. நான் ஜூம் பண்ணிக்கிறேன் பாருங்கள், அங்கே பார்த்தீங்க கைஸ் எப்படி அடிச்சுன்னு இந்த ஃப்ராக் அப்படியே இழுத்துன்னு ஓடுது இலையில. எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும் பாருங்கள். அது வந்து பசி டைம் கைஸ். அந்த பசி டைமுக்கு வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த டைம் நீங்கள் போய் அடிச்சிங்கனாக்கா ஸோ வேறு லெவலு அந்த மீன் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ விடிய காலை ஷார்ப்பாக ஒரு 5:30லேருந்து 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்னேக் ஹண்டர் வந்து 5:30 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாக்கா உங்களுக்கு 9 மணிக்குள்ளே நல்ல ஒரு மூமெண்ட்டான ஃப்ராக் கிடைக்கும். ஸோ ரியல் வேரியன் ப்ராடக்ட்டு. ஸோ ரிசல்ட்டு அருமையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே இடத்துல இன்னொரு மீன் அடிப்பார். அதுக்கு இந்த சைடு போட்டு வலிச்சின்னு வரும்போது அந்த மீன் அடிக்காது. ஸோ லாஸ்ட்டு என்ட்ரன்ஸில் போட்டு வலிக்கும் போது இன்னொரு மீன் 3 மீன் லாக் பண்ணார். 3 மீனுமே செம்மையாக ஒரு ரிசல்ட் கைஸ். அடித்த 3 மீனுமே மிஸ் பண்ணலாம். ஸோ அந்த என்ட்ரில் பாருங்கள், அடிக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆக தாமரை சட்டல் நீங்கள் கொண்டு வர மாதிரி இருந்தாக்கா இந்த பார்த்தீங்க கைஸ், அடிச்சின்னு பல்ட்டி அடிச்சின்னு ஓடுது அந்த மீன். ஸோ செம்மையாக ஒரு ஆக்டிவாக இருக்கும் அந்த டைம். சில நேரம் நம்ம லக்கு பொறுத்து ஆக்டிவாக இருந்துச்சுன்னா நல்லா மீன் அடிக்கலாம். ஸோ நானும் அப்படியே தான், என்னோடய லக்கு இருந்தாக்கா நான் ஒரு நாளைக்கு 10-20 மீன் கிட்ட அடிப்பேன். ஸோ நான் டைமிங் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு 4 மீன் 5 மீன் தான் மாட்டோம். ஸோ இவர் போன டைமிங் வந்து நல்லா ஷார்ப்பாக தான் போய் இறங்கியிருக்காரு. ஸோ மீனும் பார்த்தாக்கா ஸோ நம்மளோட பெதர் தான் போட்டு வீடியோ அமுச்சு வச்சார் எனக்கு. ஸோ வீடியோ நீங்கள் அமுச்சு விடுங்க, நான் போடுற வீடியோ அப்படி சொல்லி அமுச்சிருக்காரு. ஸோ அந்த வீடியோ தான் நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ ராட் அண்ட் ரீல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தது அவருக்கு. ஸோ நான் சொன்னேன் கொஞ்சம் ரீல் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குங்க, ராடு கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குங்க, எனக்கு இதுவே கொடுங்க, நாங்கள் பிடிக்கிறோம் பாருங்க. என் சித்தப்பந்தி ஒரு 4 இறால் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 4க்கு 3 4 மீன் 1 எல்லாமே ஒரு அரை கிலோ சைஸ் தான் அடிச்சிருக்காரு. 4 மீன். அவர் பார்த்தாக்க ஹாம்ஸ்டாங் ஃப்ராகில் அடித்தது. மேன் கேட்ச் அண்ட் ரிஸ் தர மேன்ஜ் மேன் யூத் ஃபஸ்ட்டு போகிறீங்க 4 மீன் அடிச்சு இன்னைக்கு வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.